ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. அந்தக் குருவிக்கு பாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் பலத்த காற்று வீசியதால் குருவியின் கூடு மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அதன் குட்டி முட்டைகள் அனைத்தும் உடைந்து போனது. சிட்டுக்குருவி மிகவும் மனமுடைந்து அழுதது. எல்லா உயிரினங்களின் பிரார்த்தனைகளையும் கேட்கும் முருகப்பெருமான் சிட்டுக்குருவியின் அழுகுரலைக் கேட்டார். அந்தக் குட்டிப் பறவையைப் பார்த்து மிகவும் வருந்தினார். அவர் சிட்டுக்குருவியின் முன் ஒரு மென்மையான வடிவில் தோன்றினார். முருகரை பார்த்த சிட்டுக்குருவி ஒரு கணம் அழுகையை நிறுத்தியது. குட்டியே, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். சிட்டுக்குருவி சோகமாக, இறைவா, என் கூடு உடைந்துவிட்டது, என் முட்டைகள் அனைத்தும் உடைந்துவிட்டது, இனி எனக்குப் போக இடமில்லை, என் எதிர்காலத்தை நான் இழந்துவிட்டேன் என்று அழுதது. முருகன் கருணையுடன் புன்னகைத்தார். கவலைப்படாதே குருவியே, வாழ்க்கையில் சவால்கள் இருக்கும், ஆனால் அது புதிய தொடக்கங்களையும் உருவாக்கும் என்றார். பின்பு அவர் தன் வேல் ஆயுதத்தை மெதுவாக அசைத்தார். உடனடியாக மரத்தின் உயரமான பாதுகாப்பான கிளையில் ஒரு வலுவான அழகான புதிய கூடு தோன்றியது. அதற்குள் புதிய ஆரோக்கியமான முட்டைகளும் இருந்தது. சிட்டுக்குருவிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அது முருகப்பெருமானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறியது. அதன் இதயம் நன்றியால் நிறைந்திருந்தது. அன்று முதல் சிட்டுக்குருவி இன்னும் இனிமையாகப் பாடியது. முருகனின் கருணையை பாடத் தொடங்கியது. இருண்ட காலங்களிலும் தூய மனதுடன் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு எப்போதும் நம்பிக்கையும் தெய்வீக பாதுகாப்பும் உண்டு என்பதை அறிந்து கொண்டது.